அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பேகம்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோடய ட்ரீம் அவுட்ஃபிட்க்கு ஒரு ஃப்ளார் செஞ்சுருந்தேன்ல, அந்த ட்ரெஸ்ஸில் ஷோல்டரில் வைக்கிறதுக்காக அந்த ஃப்ளார் வந்து எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் வந்து 3 சைஸில் வந்து இந்த மாதிரி பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். நெட் கிளாத்தும் மெயின் ஃபேப்ரிக்கும் இந்த மாதிரி பெட்டல் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு வந்து என்னென்ன சைஸ்னால் 3 மீட்டர், 5 மீட்டர், 7 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிரெத் வந்து இந்த மீட்டரில் கட் பண்ணிக்கிட்டேன். 3 சைஸில் கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓரம் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, அதை விட்டுட்டு அந்த கர்வி ஷேப்பில் இருக்குல்ல, அந்த இடம் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் வந்து எல்லா சைஸில் இருக்க எல்லா பெட்டல்ஸுமே வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கர்வ் எட்ஜஸ்லாம் வந்து கரெக்டாக பார்த்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும். இது வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி நாட்சஸாக கட் பண்ணி அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய சைஸில் பிக் சைஸில் வந்து 5 பெட்டல்ஸு, மீடியம் சைஸில் 4, அதுக்கப்புறம் ஸ்மால் சைஸில் வந்து 7 பெட்டல்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. 5 பெட்டல்ஸ் வந்து சென்டர் ஃப்ளவருக்கும் அதுக்கு நடுவில் பட் மாதிரி முட்டு மாதிரி நடுவில் வர்றதுக்கு 2 பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோவுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சால் வந்து நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க. நான் அயர்ன் பண்ணதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கர்வியாக இருந்துச்சு. அது நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்படுதா எப்படி எதுன்ட்டு பார்த்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் கீழே 5 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து 4 வச்சேன், அந்த சென்டர் இதுவு. அதுக்கு மேலே வந்து 5 வைக்கணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 எக்ஸ்ட்ரா 2 வந்து சென்டரில் இந்த மாதிரி பட் ரெடி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இது வந்து கையில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறோன்னா இல்லை, கையில் ஸ்டிச் பண்ணுங்கள். இதை வந்து ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்த்து கையில் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஃப்ளார் ஷேப்பில் வரும். ஃபினிஷிங்கும் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் கையிலே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவுட்கம் வந்து எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் நடுவில் வந்து ஸ்டோன் ஒரு பீட்ஸ் வச்சு ஃப்ளார் மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். கொஞ்சம் நான் பார்க்க இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அதே கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால இந்த மாதிரி பவு வந்து ரெடி பண்ணிவிட்டேன். கிளிப்பாக வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ஹேருக்கு வைக்க நல்லாயிருக்கும்ன்ட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.